ஹாய் எல்லாம் வணக்கம். நான் உங்கள் மகேஷ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பில்டிங் கட்டுறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா பிளான், அப்ரூவல், எலிவேஷன், அப்புறம் ஒரு நல்ல இன்ஜினியர். இப்போ ஒரு பில்டிங் கட்டணும் என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம், கால்குலேஷன் எடுப்போம், ஸ்டெப்ஸ் போடுவோம், ராட்ஸ் போடுவோம், காங்கிரீட் போடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட பில்டிங்கில் எங்கெங்கே என்ன ராட் போடணும், எங்கெங்கே எந்த ராட் யூஸ் பண்ணணும், ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ ராட் தேவைப்படுது, இதெல்லாம் முன்னாடியே உங்கள் இன்ஜினியர் வச்சு டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம், காலம்ஸ் எழுப்பிட்டோம், காங்கிரீட்டும் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் பிரிக் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் இருக்குது, ஏஎஸ்சி இருக்குது, அப்புறம் ஹாலோ பிளாக் இருக்குது, அப்புறம் சாலிட் பிளாக் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசு வேலை. இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு, இங்கே தான் வரணும். நம்ம கரெக்டாக பிரிக் ஒர்க் பண்ணலன்னு வச்சிங்களேன், பூசு வேலை 1 2 இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லயே நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா இந்த பூசு வேலை பண்ணுறதும் நம்மளுக்கு மிச்சமாகவும், செலவுலையும் சரி, கிராக்கும் வராமல் தவிர்க்கலாம். முக்கியமாக எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லையும் காலம் பீம்லையும் ஃபைபர் யூஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி யூஸ்